హలో విజయ మమ్మీ ஃப்ரெண்ட்ஸ், யூனிக்கான ஆன்டிக்கில் நெக்லஸஸ் அண்டு ஹாரம் கலெக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க இது. பாடி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்லேருந்து ஆன்டிக் ஹாரம் கலெக்ஷன் காட்டுங்கக்கான்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. கம்மிங் சூன்மான்னுட்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன். சூப்பரான கலெக்ஷனுங்க. எங்கே மிஸ் பண்ணாலும் நிஜமாகவே மிஸ் ஆகிடுவீங்க. எவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான பீஸ் பாருங்கள். யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. டாலர் 4 விரல் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோ லென்த் இருக்குது. அந்த சைடு போகிற அந்த 2 லேயரில் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு மாங்காய் கீழே லேயரில் வர மாதிரி மேலே போக போக பேக் சைடு லிங்கோடு சேர்த்து 65 கிராம்ஸ் இருக்குங்க. மேலே இருக்கிற நக்லீஸ் 39 கிராம்ஸ் இருக்குது. சூப்பரான யூனிக்கான வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்டான செட்டு தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். 65 கிராம்ஸ்லனே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்தது இந்த செக்ஷன் செம்மையான செக்ஷனுங்க. எல்லா ஹாரமே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சார் பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அப்பா அந்த உருவம் எவ்வளோ அழகாக இருக்குது. அவர் கால் பகுதியில் அம்மன் லக்ஷ்மி அம்மனும் தாமரை பூவில் உட்காந்த மாதிரி ஒரு பேட்டனுங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அப்பா பார்க்கவே அப்படியே வயிறு ஃபுல்லு ரொம்பிதுங்க. அவ்வளோ அழகான யூனிக்கான பீஸுங்க. அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் வந்துட்டாங்க பாருங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த உருவம் எவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்கன்னா, மாலை போடுவாங்கல்ல அம்மனுக்கு, அதில் எமரால்டு ஸ்டோன்ஸு அப்படியே மாலை மாதிரி கோத்திருக்காங்கங்க. சைடு ஒரு லேயர் ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, இன்னொரு லேயர் ஃபுல்லாக கிளி இருக்கிற மாதிரி. அப்பா இந்த சைடு முகப்பு அந்த சைடு முகப்பு கிட்டவும் அம்மன் இருக்கிற மாதிரி. அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள், செம்மையாக ஆட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்ட் லுக் இருக்குது. 67 கிராம்ஸுங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. இந்த நக்லீஸு சேம் அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் 29 கிராம்ஸ் தாங்க. அவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான டிசைனர் பீஸ் தாங்க சொல்லணும்னா. செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி எனாமில் பாலிஷ் போட்டு ஒரு மண்டபத்தில் அம்மனோட உருவம் உட்கார வச்ச மாதிரி சைடு ஃபுல்லாக பிங்க் கலர் ஸ்டோனும் எமரால்ட் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன். 66 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங்கான ஒரு யூனிக்கான பீசஸுங்க. நக்லீஸும் அப்படியே இருக்குது, ஹாரமும் அப்படியே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக போடணும், யூனிக்காக இருக்கணும். நம்ம ஹாரம் பார்த்தா எங்கே வாங்கியிருக்கீங்கன்னுட்டு கண்டிப்பாக கேட்பாங்கங்க. நிஜமாகவே இந்த ஹாரம் பாருங்கள், 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. அம்மன் காசு ஒரு பாட்டில் கீழே அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு பேட்டனுங்க. 2 லேயர்ஸ் எவ்வளோ லைட்டு வெயிட்டு, எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். 49 கிராம்ஸ்க்கே அவைலபிளுங்க. இந்த மாதிரி 2 லேயரில் பீகாக் ஃபெதர் எரிச்ச மாதிரி ஒரு பேட்டனுங்க. அடுத்தது இந்த மாடல் பாருங்கள். இதிலவும் லக்ஷ்மி அம்மன் உட்காந்த மாதிரி எமரால்ஸு கோல்டு பால்ஸ் கீழே தொங்குற மாதிரி ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஹார்ட் சிம்பிள் மாதிரி யூனிக்கான ஒரு பீஸுங்க. இதுவுமே 66 கிராம்ஸ் தான். எல்லாமே 6 பவுன் 7 பவுன் 8 பவுனுக்குள்ளே வரக்கூடிய அழகான ஒரு பேட்டர்னான ஆன்டிக் ஹாரம் கலெக்ஷன் தாங்க. எவ்வளோ அழகு தெரியுங்களா. நேராக பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குங்க. அப்பா செமையான பீசஸ் எல்லாமே. அடுத்தது இந்த யூனிக்கான பீஸ் பாருங்கள். இது பீகாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே விரித்த மாதிரி அதில் ரியல் ரூபி எமரால்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு மணி மாதிரி கரிநீளம் இருக்குமில்ல, அந்த மாதிரி ஒவெல் ஷேம் நம்ம திலகம் ஷேப்பில் அந்த மயிலுக்கு நடுவில் ஒட்டியிருக்காங்க. சைடு அந்த பட்டையாக வெறும் 54 கிராம்ஸ் தாங்க. பார்க்குறதுக்கு என்னவோ 10 சவரம் ஹாரம் மாதிரி இருக்குது. எவ்வளோ பட்டையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் லேயர் ஃபுல்லாக நம்மளுக்கு காயின்ஸ் மாதிரி காசு மாதிரி கொடுத்துட்டு அந்த பீகாக் கீழே ஃபெதரில் அவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி அப்பா அந்த ஒர்க் ஃபினிஷிங்க்கே நம்ம நீயெல்லாம் வாங்கிடலாங்க. லைட் வெயிட் தான். அடுத்தது இந்த மாதிரி கலெக்ஷனும் அவைலபிள் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு இருக்கணும். அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு விரும்புவாங்க. அந்த மாதிரி கூட நம்மளுக்கு ஹாரம் அவைலபிள் இருக்குங்க. பாடி இந்த லெஜெண்ட் தாங்க. அப்பா எவ்வளோ கலெக்ஷனும் லைட் வெயிட்டில் எவ்வளோ யூனிக்கான கலெக்ஷனும். எப்படி தான் செய்கிறாங்க, சாமியெல்லாம் வச்சுட்டு சேம் உருவம் அப்படியே எத்தனை இறக்கியிருக்காங்கன்னா பார்க்கவே வேறு லெவலான பீசஸ்ஸுங்க. நிஜமாகவே கிராண்டு தாங்க. நிஜமாக சதுரடியாக இருந்துச்சு.
அடுத்தது இந்த பேட்டர்னில் இருக்க டாலர் பாருங்கள், எவ்வளோ பெரிய டாலர், 61 கிராம் தான் வருது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவரு அங்கங்கே ஒரு ஒரு பீகாக் விரித்த மாதிரி, அந்த நக்லிஷ் ஒர்க்கு கூட 2 லேயரு எமரால்டு ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கு சுற்றும் ஜர்கான் ஸ்டோன்ஸு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலான பீஸு. அடுத்தது இந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குங்க. பீகாக் இருக்கும் இல்லை, பீகாக் ஃபெதர் இருக்கிற மாதிரி பேட்டர்னில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் வந்து இப்போ அந்த டாலர் வந்து எம்போஸாக கொடுத்துட்டு யூ ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கோல்டு பால்ஸ்லவே குட்டி குட்டி கோல்டு பால்ஸு, பெரிய பெரிய கோல்டு பால்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங்கில் தொங்குறதுக்கு, பார்வையாக தெரியறதுக்கு யூனிக்கான பீஸு. அடுத்தது இந்த டாலர் பாருங்கள், அம்மனுக்கு கையில் இருந்து காசு கொட்டுற மாதிரி, அந்த குடத்துல இருந்து பணம் கொட்டுற மாதிரி, பிங்க் கலர் ஸ்டோனு பீட்ஸு, ஒரு மாங்காய் மாலைங்க ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலான ஒரு யூனிக்கான ஆன்டிக் பீஸ் தாங்க இது. யூ ஷேப்பில் பாருங்கள், லாங் வியூ காட்டுற எப்படி இருக்குது தெரியுங்களா, செம்மையான பீஸுங்க. அடுத்தது இந்த மாடல் பாருங்கள், 98 கிராம்ஸ் கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ஒரு லேடி அந்த சைடு இந்த சைடு அப்படியே பெண்ட் ஆகிட்டு அந்த சக்கரம் மேலே சாஞ்ச மாதிரி, இந்த ஒரு யானை அந்த சைடு ஒரு யானை இந்த சைடு, பீகாக் எல்லாம் விரித்த மாதிரி ஒரு ஹார்ட் சிம்பனில் ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துட்டு, கெம்பு ஸ்டோன்ஸில் அந்த சைடு இந்த சைடு ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துட்டு, பீகாக் ஃபுல்லாக ஒரு சைடு விரித்த மாதிரி, எவ்வளோ யூனிக்கான அதுக்கு அந்த பீகாக்கு எமரால்டு தொங்குற மாதிரி பீட்ஸு. அப்பா வேறு லெவலான பீஸுங்க. அடுத்தது இதுவுமே பெருமாள் டாலர் வச்சு கீழே ஹேங்கிங்கில் தொங்கும்போது பெரிய பீகாக் ஃபெதரு, அது பீகாக் தெரியுதா உங்களுக்கு, பிங்க் அண்டு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கீழே லேயருக்கு வரக்குள்ளே நம்மளுக்கு பேர்ல்ஸு அண்டு எமரால்ட் பீட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்பா யூனிக்கான பீஸுங்க. இதுவுமே பெருமாள் டாலரு அவ்வளோ ஃபேஸ் உருவமும் அப்படி பதைச்சிருக்காங்கங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சின்னு இருந்துச்சு. ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே வேறு லெவலான ஒர்க் ஃபினிஷிங்குங்க. அடுத்தது இந்த டாலரில் அம்மனோட உருவம் இருக்கிற மாதிரி சிலை மாதிரி இருக்குங்க. எல்லா சாமியும் சிலை மாதிரி பதிச்சிருக்காங்க. இது பாருங்கள், பீகாக் அப்படியே அந்த மயில் வந்து எந்த கலர் இருக்குமோ அந்த ப்ளூ அந்த க்ரீனு எல்லாம் அப்படியே பண்ணியிருக்காங்க. கீழே தொங்குறதுக்கு அந்த இதில் டாலருக்கு போல்ஸ் பெரிய பெரிய முத்து அண்ட் எமரால்ட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செமையான பீஸுங்க. எப்படி சொல்கிறது, எல்லா மாடல்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. அடுத்தது இங்கே கோல்டு ஜடை ஒன்று இருந்துச்சுங்க பாருங்களேன், 266 கிராம்ஸ், 4 கிலோ கிட்ட கோல்டுலவே தங்க ஜடை செமையாக இருந்துச்சுங்க. எப்போ எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பீகாக் ஃபுல்லாக 2 பீகாக் ஒட்டின மாதிரி, ஒரு இன்னும் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கோல்டு பால்ஸ் ஹேங்கிங்கில் கொடுத்துட்டு அதுக்கு ரூபி பீட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தலை கிட்ட வந்து அம்மனோட உருவம் வந்து நகாஸ் பேட்டர்ன் மாதிரி எம்போஸாக போயிருக்கு. செமையாக இருந்துச்சுங்க. யூனிக்கான பீஸ் இல்லை. இங்கே இருக்கிற ஹாரங் கலெக்ஷன், எனக்கு பிடிச்ச ஹாரங் கலெக்ஷன், நக்லிஸ் கலெக்ஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டினே இருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விலாகுன்னு நினச்சிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த ஜடை, இந்த மாதிரி ஜடை எவ்வளோ அழகாக, அப்பா எத்தனை பேருக்கு வாங்கணும் இருக்கும். இவ்வளோ தங்கம் ஜடைக்கு வைக்கணுமான்னுட்டு எனக்கு பக்குன்னு ஆகுது. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, ஹாப்பியாக. சேவிங் தானேங்க, கோல்டுனாலே சேவிங்கு. நம்ம சந்தோஷத்துக்கு வாங்கி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறது தான். ஓகே, பாய், டேக் கேர்.